எவ்ரிவன், வெல்கம் பேக். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஈஸியாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு முறுக்கு ரெசிபி தான் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷனாக 2 விஷயம் நமக்கு தேவைப்படுது. வறுத்த பச்சரிசி மாவு, நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாவு. அடுத்ததாக உளுந்து, வறுத்த உளுந்து. இப்போ நான் வறுத்த உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அது சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டேன். ஜலிச்சும் எடுத்து வச்சுருக்கேன். அதே மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலை, நாம் எந்த மெஷர்மெண்ட்டில் மெஷர் பண்ணுறோமோ அதில் பாதி கப் பொட்டுக்கடலை, இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு இப்போ செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்க டம்ளர் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதில் 4 கப் நீங்கள் அரிசி மாவு சேர்க்குறீங்கன்னா 1 கப் உளுந்து மாவு, இதுதான் அளவு. நான் ஒரு சின்ன டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் 4 டம்ளர் வறுத்த அரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் உளுந்து மாவு. அடுத்தது பொட்டுக்கடலை, அந்த திரிச்சு வச்ச பவுடரையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஜீரகம், எள்ளு, ஓமம், இந்த 3 சேர்க்க போகிறோம். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நீங்கள் இந்த மாதிரி போட்டு சேர்த்துக்கலாம், தண்ணியில் கரைச்சும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த மாவு நெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா தண்ணி சேர்க்க ஆரம்பிங்க. இது நிறையவே தண்ணி இழுக்கும், ஆனால் மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு மொத்தமாக ஒரு 3.5 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு. தண்ணியெல்லாம் சேர்த்து இந்த நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இது ஊறிட்டு இருக்க சமயத்தில் நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். அதே சமயம் அந்த செய்ய போகிற அச்சிலையும் எண்ணெய்லாம் தடவி வச்சிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா ஒட்டாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. முறுக்குக்கு இந்த 3 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு. முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயும் காஞ்சிட்ருக்கு. இங்கே அச்சியில் முறுக்கு அச்சியில் நம்ம இப்போ மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 உருண்டைகளாக சேர்த்துக்கிறேன். ஒரே உருண்டையாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த அமுத்துற அச்சை விட இந்த மாதிரி திருகிற அச்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. முறுக்கு பிழிஞ்சு விட்டாச்சு. முறுக்கு பிழிஞ்சாச்சு. ஒவ்வொரு முறுக்காக பிழிஞ்சு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதா. முறுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இந்த முறுக்கு எடுத்துடலாம். இந்த முறுக்கெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த உடச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நடுவில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கணும். ஹோல்ஸ் இருந்ததுன்னா இதோட பக்குவம் கரெக்டு. முறுக்குக்கு நடுவில் ஓட்டை இருக்குது அப்படின்னா
நீங்கள் செஞ்சுருக்கிறது, நீங்கள் தண்ணி சேர்த்துருக்கிற அளவு எல்லாமே ரொம்பவே கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக ஒரு முறுக்கு செஞ்சிட்டோம். இதை டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கப்போ ஸ்நாக்ஸ் நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்சிபீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.